நாம இவ்ளோ டார்ச்சர் கொடுத்தும் அவன் பாட்டுக்கு எதுவும் கண்டுக்காம ஜாலியா சுத்திட்டு இருக்கான். ஒரு வேலை இன்னும் பலமா கவனிச்சிருக்கணுமோ? கவனிச்சுட்டா போச்சு. என்ன இது? திடீர்னு தண்ணி நின்னுடுச்சு. காலையில தானே மோட்டர் போட்டோம். சண்மதி, சண்மதி வர நீ. என்னாச்சு அண்ணி? என்னன்னு தெரியல, திடீர்னு கிச்சன் பைப்ல இருந்து தண்ணி வராம நின்னுடுச்சு. ஐயோ, உங்களுக்குமா? நானும் இப்பதான் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு பாத்ரூம் போனேன், அங்கேயும் தண்ணி வரல. ஒருவேளை மோட்டர் போட மறந்துருப்பீங்க. நான் வேணா மோட்டர் ஆன் பண்ணட்டுமா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மோட்டர் போட்டேன். அப்ப ஒருவேளை பைப் கனெக்ஷன்ல ஏதாவது ஃபால்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சண்மதி, நீ உடனே பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. பண்ணிடலாமே. ரிங் போல, பிஸின்னு வருது. என்ன பண்ணலாம்? இப்படிதான் சண்மதி, அவசரமா வேலை ஆகணும்னா யாருமே கிடைக்க மாட்டாங்க. வேற யார கூப்பிட்டு அதை சரி பண்றது? உங்க அண்ணனும் வேற ஆபீஸ்க்கு போயிட்டாரு. கார்த்திக், நீங்க வேணா மாடிக்கு போய் டேங்க்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்து சொல்றீங்களா? சண்மதி, என்ன கார்த்திக்க போய் இந்த வேலையில செய்ய சொல்ற? இதுல என்ன இருக்கு? இது நம்ம வீடு தானே. நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டீங்களா கார்த்திக்? சரிங்க, பரவாயில்ல, நானே போய் என்னன்னு பார்க்கறேன். ஏகப்பட்ட கல்லு மண்ணு அடைச்சிட்டு இருந்தா எப்படி எல்லா பைப்புக்கும் தண்ணி வரும்? சண்மதி,
மாப்பிள வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாடி. உள்ள வாங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. வா சண்மதி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். ஆமா, மாப்பிள்ளை எங்கம்மா காணோம்? மா, அத்தா மறு வீட்டு ஃபங்க்ஷனுக்காக இங்க வந்திருக்காருமா. விருந்து சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டு ஜம்மனு ஏசி ரூம்ல படுத்து தூங்குறாரோ என்னமோ. மாப்பிள்ளை, என்னங்க இது கோலம்? பேண்ட் எல்லாம் மடிச்சு விட்டு எல்லாம் ஈரமா நனைஞ்சிருக்கு. டி-ஷர்ட் எல்லாம் ஒரே சேரா இருக்கு. என்னங்க மாப்பிள்ளை நடக்குதுங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. எங்க வீட்டு பைப்புல ஒரே தண்ணி வராம இருந்துச்சு. அதான் கார்த்திக் டேங்க க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வராரு. ஓ, டேங்க க்ளீன் பண்ணிட்டு வராரா? நீங்க விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு மறு வீட்டுக்கு வந்த இடத்துல ஜாலியா இருப்பீங்கன்னு பார்த்தா என்ன அத்தான் இது? அதெல்லாம் இப்ப எதுக்கு? முதல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்க எதுக்கு மாப்பிள்ளை வரப்போறோம்? நீங்க ஏதோ இன்னும் 2-3 நாள் இங்க இருக்க போறீங்களாமே, அதான் சம்மந்தி அம்மா உங்களுக்கு மாத்து துணி கொடுத்து அனுப்புனாங்க. கோயிலுக்கு போற வழியில நாங்களும் வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஏய், எடுத்து கொடு மாப்பிள்ளை கிட்ட. இந்தாங்க. சரி, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க மாப்பிள்ளை. இருங்க, சாப்பிட்டு போலாம்ல. ஆஹா, இல்லம்மா, எங்களுக்கு இப்பவே வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. நாங்க கோயிலுக்கு போகணும், பூஜைக்கெல்லாம் சொல்லிருக்கோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நட சாத்திருவாங்கல்ல. நாங்க கிளம்புறோம். வரோம் சண்மதி. வரோங்க மாப்பிள்ளை. வா ஆர்த்தி. வரேன். பாய். ஏன் பவானி, காலையில சமைக்க விட்டது, இப்ப டேங்க கிளீன் பண்ண விட்டது, இதெல்லாம் பார்த்தா சண்மதி ஏதோ வன்ம வச்சு அவனை பழி வாங்குற மாதிரி உனக்கு தெரியல? எனக்கும் அப்படிதான் தோணுது. இருந்தாலும் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். கோயில்ல அத்தை, இந்தாங்க அத்தை, பிரசாதம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. சம்மந்தி அம்மா, கோயில்ல நல்ல தரிசனங்க. கூட்டம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுச்சு. அத்தை, சாப்பிட்டீங்களா? ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? எதுவும் வேண்டாம். சண்மதி வீட்டுக்கு போனீங்களே, கார்த்திக் சண்மதியை பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? அது ஒரு பெரிய காமெடியா. ஆர்த்தி, என்னாச்சு சம்பந்தி? அது வேற ஒண்ணும் இல்லைங்க சம்மந்தி. இவ சொல்ல தெரியாம சொல்றா. காமெடி இல்லைங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மாப்பிள்ளையும் சண்மதியும் அவ்வளோ சந்தோஷமா ஒத்துமையா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்காங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்களே. அப்படியா? ஆமாங்க சம்மந்தி. நீங்க ஏன் அப்படியான்னு சந்தேகமா கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல. சரிங்க, வா. ஏய்,
எதுக்கடி அதை சொல்ல போன? உன் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு எதுக்கடி இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? உன் அத்தை கிட்ட இதை மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்கும். அம்மா எதுக்கு மறைக்கணும்? அவங்களோட ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ பராக்கிரம கார்த்திக் மகாராஜா பொண்டாட்டி வீட்டுல போய் டேங்க் கழுவுறத நாம ஏமா மறைக்கணும்? அப்படி போடி. அதை எனக்கு சொல்ல தெரியாதா? சில விஷயங்களை நாமெல்லாம் சொல்லி தெரியக்கூடாது, தானாவே அவங்க தெரிஞ்சுக்கணும். நாம சொன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க, சீக்கிரம் அவங்களாவே தெரிஞ்சுப்பாங்க. தயவு செஞ்சு அது வரைக்கும் உன் வாயை வச்சுட்டு சும்மா இரு, சரியா? லொடலொடன்னு பேசிக்கிட்டு வா. ஒருவேளை ஆர்த்தி அவங்க அம்மாவும் போய் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்களா? கார்த்திக், எப்படி இருக்க? கார்த்திக், அம்மா. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. கார்த்திக், நீ நல்லா இருக்கல்ல? எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீங்க எதையாவது யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இப்பதான் உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எதுக்குமா நீங்க அனாவசியமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் நல்லா இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம வீட்டுல பாத்துக்கிற மாதிரிதான் இங்க எல்லாரும் என்ன பாத்துக்கிறாங்க. கார்ட்ஸ் ஆடுறதுன்னு அது இதுன்னு ஒரே ஃபன் ஃபீல்டா இருக்குமா? சரி, சண்மதி எப்படி இருக்கா? சண்மதி நல்லா இருக்கம்மா. ஸ்வீட் அது இதுன்னு வெரைட்டியா பண்ணி நான் அசத்துறாம்மா. போதும் போதுன்னு சொன்னா கூட அவ கேட்காம சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டே இருக்காம்மா. வயிறு வெடிச்சு உட்கார்ந்துருக்கேன் இங்க. சந்தோஷம் கார்த்திக், வச்சிடுறேன். எப்படி ஸ்வீட்டு வெரைட்டியா நான் உனக்கு செஞ்சு தந்தேன் இல்லையா? நீ போதும்னு சொன்னா கூட சாப்பிடுங்க நான் கொடுத்துட்டே இருக்கேன். எதுக்கு இந்த பொய்யே? யாரை ஏமாத்த இந்த பொய்யே? இங்க பாரு சண்மதி, நான் போன் பேசுறத ஒட்டி கேட்டுட்டு ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நீ போய் பேசுன, அது தப்பு கிடையாதா? நான் இப்போ ஒட்டு கேட்டதுதான் உனக்கு தப்பாயிடுச்சு. என் அம்மா சந்தோஷப்படணும் தான் நான் டேங்க் கிளீன் பண்ண விஷயத்த ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் போய் சொன்னேன். இப்படி இல்லாத ஒண்ணு சொல்லி எதுக்கு உங்க அம்மா கிட்ட தேவையில்லாம ஒரு எதிர்பார்ப்பை வளர்த்துட்டு இருக்க? அதுக்குன்னு நீ பண்றதை நான் சொல்ல முடியுமா சண்மதி? அதை நீ தான் முடிவு பண்ணணும். என்னம்மா, உட்காரு. சண்மதி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏதோ பேசணும்னு சொல்றேன், ஆனா அதையே இவ்ளோ தயங்கி சொல்றியேம்மா. ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன? முக்கியமான கிளைண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொல்லிருப்பாரு, அதானே? அது இல்ல, கந்தசாமி தாத்தா இருக்கார்ல? ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து உன்னையும் மாப்பிளையும் விருந்துக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாரு. அதுக்கு? அதனால நீயும் மாப்பிளையும் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு உங்க அப்பா நினைக்கிறாரு. இத அப்பா சொன்னாரா இல்ல நீயா எதுவும் பிளான் பண்றியா? ஐயோ, அப்பா தான் இத ஃபோன் பண்ணி இப்ப சொன்னாரு. நீயும் மாப்பிளையும் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு அவர் ஆசைப்படுறார் சண்மதி. அதுக்கு நீ என்ன சொன்ன? சரின்னு சொன்னேன். என்ன கேட்காம எதுக்கு சரின்னு சொன்ன? அப்பாக்கு தான் நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியாது, ஆனா உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சும் இப்படி பண்ண என்னமா அர்த்தம்? கோவப்படாத சண்மதி. அந்த தாத்தா பாட்டிக்கு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 60ஆம் கல்யாணம் முடிஞ்சது. இந்த நேரத்துல நீங்க போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா நல்லது தானே. அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படி போய் ஆசீர்வாதம் வாங்குறதா இருந்தா நான் மட்டும் போய் வாங்கிக்கிறேன். அவன் கூட எல்லாம் போய் ஜோடியா நிக்க முடியாது. சண்மதி, இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு புரியுது.
நான் போய் இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லு. உன் கல்யாணத்துல அவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா இப்பதான் நீ மாப்பிள்ளையோட அந்த வீட்ல சந்தோஷமா இருக்கேன்னு அவரும் நிம்மதியா இருக்காரு. இந்த நேரத்துல போய் நீ இப்படிலாம் அடம் பிடிச்சா அவருக்கு உன் மேல தேவையில்லாத சந்தேகம் தான் வரும். உனக்கு மாப்பிள்ளையோட சேர்ந்து அங்க போக விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் உங்க அப்பா சொல்றதுக்காகவாது நீ அங்க போயிட்டு வா சண்மதி. சண்மதி, யோசிக்காதம்மா, சரின்னு சொல்லு. சரி, அப்பா வர சரின்னு சொல்லிட்டாருன்னு சொல்றேன். நானும் கார்த்திக்கும் கந்தசாமி தாத்தா வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமா. மாப்பிள்ளை கிட்ட நான் இதை பத்தி கேட்டதுக்கு அவரு உன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டுக்க சொன்னாரு. நீ சரின்னு சொல்லிட்டதா நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுறேன். அப்படியே நீங்க வரீங்கன்றதையும் கந்தசாமி தாத்தா கிட்ட சொல்லிடுறேன். சீக்கிரம் ரெடி ஆயிடுன்னு. பாட்டி, இவங்க 2 பேரும் ஜோடியா நம்ம வீட்டுக்கு மறு வீட்டுக்காக வந்ததே என்னால ஜீர்ணிக்க முடியல. இதுல வேற யார் வீட்டுக்கோ விருந்து சாப்பாடு சாப்பிட போறாங்களாம். எனக்கு என்னமோ அவ விருப்பப்பட்டு போற மாதிரி தெரியல. சண்மதியோட அப்பா சொல்லிட்டாரு, அதனால போறேன்னு சொல்றா. போற இடத்துல 2 பேருக்கும் முட்டிக்க தான் போகுது. நீயே பாரு. போலாமா ராஜி? கொஞ்சம் இருங்க, ஆர்த்தி வந்துடட்டும். பூஜை சாமான்லாம் வாங்க போயிருக்கா. ஓகே அத்தை, இதோ எல்லா சாமானும் வாங்கி கார்ல பத்திரமா வச்சுட்டேன். போலாமாங்க? போலாம். அத்தை, மாத்திரை சாப்பிட்டீங்களா? ஷோ மறந்துட்டேன். உங்களுக்கு கோவில்னாலே எல்லாமே மறந்துரும். இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. ஆர்த்தி, ரொம்ப சந்தோஷம். என்னத்த, மாத்திரை தானே கொடுத்தேன், அதுக்கு போய். நான் அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு சொல்லல ஆர்த்தி. கொஞ்ச நாளா நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் மேல நீ எடுத்துக்கிற அக்கறை, எனக்காக கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிற பாசம், என் சாப்பாட்டு விஷயத்துல நீ எடுத்துக்கிற கவனம், இது எல்லாமே எனக்கு சந்தோஷமா இருக்க. நான் உன்னை பல தடவை திட்டியிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். அதை எதையும் மனசுல வச்சுக்காம நீ நடந்துக்கிறது ரொம்ப பெருமையா இருக்க. மூத்த மருமக வானதி சண்மதிக்குன்னு பெரிய இடம் கொடுத்து உன்னை கண்டுக்காம விட்டுட்டேன்னு கூட எனக்கு தோணுதுமா. ஐயோ அத்தை, ஏன் இப்ப பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நீங்க என்ன திட்டினதே என்ன புத்திசாலியா ஆக்கணுங்கிறதுக்காக தானே. எனக்கு என்ன இதெல்லாம் தெரியாதா? நான் வேற வானதி வேறையா, இல்ல வானதி மாதிரியே இருக்கிற சண்மதி வேறையா? எனக்கு இந்த வீட்ல எந்த குறையும் கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமா. சண்மதி முழு மனசோட சீக்கிரமாவே நம்ம வீட்ல ஒரு ஆளாயிருவா. அதுக்கப்புறம் நீங்க தான் வீட்டையும் எங்களையும் பாத்துக்கணும். நீ பாத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வரேன். வாங்க போலாம். போலாமா? சண்மதி, பெரியவங்க வீட்டுக்கு போறப்ப வெறும் கையோட போனா நல்லா இருக்காதுமா. நீ போறப்போ வழியில ஸ்வீட்டு பழம்லாம் வாங்கிட்டு போ. சரிம்மா. சரி சண்மதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. கார்த்திக், நான் என் போனை நம்ம ரூம்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ போய் கொஞ்சம் அதை எடுத்துட்டு வரியா? என்ன யோசிக்கிற? ஒரு ஹெல்ப் தானே கேக்குறேன். செஞ்சா குறைஞ்சு போயிடுவேன் என்ன? போ, எடுத்துட்டு வாயேன். எடுத்துட்டு வா.
என்ன சொன்னாங்கன்னா நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துருவியா? இரு, பெட்ரோல் டேங்க்ல ஜீனி போட்டிருக்கேன், வண்டி நின்றும், நீயும் சேர்ந்து கஷ்டப்பட தான் போற.